தங்களுக்கு ஒரு முடிவு கேட்டு இருக்கின்றார்கள். அதாவது தாங்கள் என்ன என்ன ஒன்றில் வழக்கு வைக்க வேண்டும், அல்லது புனர்வாழ்விலிட வேண்டும், அல்லது விடுதலை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வழக்குகள் கூட அவர்கள் தான் இப்போது மறியலில் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்வதென்றால், லண்டனிலே இருந்து வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு வழக்கம் இல்லை, அவர் என்ன என்று தெரியாது. ஆனால் கைது செய்யப்பட்டு இப்போது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாக மறியலிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் லண்டனிலிருந்து சுய விருப்பத்திலே இந்த அரசாங்கம் வந்த பிறகு, புதிய அரசாங்கம் வந்த பிறகு 1 வருஷமாக இருக்கின்றார். வந்த பிறகு இங்கு வந்திருக்கின்றார். அதுபோன்று வழக்குகள் எதுவுமே தாக்கல் செய்யப்படாமல் இருப்பவர்கள் தான் இப்போது உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது எல்லாம் தங்களுக்கு ஒரு முடிவு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போ அரசாங்கத்துக்கு நிறைய விடயங்களுக்கு ஆதரவு தருது. அந்த ஆதரவு மூலம் இப்போ நிறைய இவங்க ஒரு கடந்த வருடத்திலேருந்தே இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முடியாமல் போச்சு அவங்களை இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களால் ஆன அளவுக்கு எங்களுடைய முயற்சிகளை எடுக்கின்றோம். அரசாங்கத்தின் மேல் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை கொடுக்கின்றோம். இந்த நிலைமை சம்பந்தமாக மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். இது மாத்திரமல்ல, இந்த மறியலில் இருக்கின்றவர்கள் இந்த எங்களுடைய தமிழ் சிறை கைதிகள் மாத்திரமல்ல, இந்த காணி பிரச்சனை, இன்று இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் அல்லது காணாமல் போன பிரச்சனைகள், இப்படியாக பல பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். இந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தீர்வை இந்த அரசு இன்னும் தரவில்லை. சம்பந்தனைய எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கொண்டு எந்தவித வெற்றிகரமான முடிவுகளுமே எடுக்கப்படவில்லை. இல்லை, இது தனியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பையோ அல்லது அதனுடைய தலைவர்களையோ அல்லது எங்களுடைய நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ பொறுத்ததல்ல. இது முழுக்க அரசிலே தங்கியிருக்கின்ற விஷயம். அரசு வந்தபோது அல்லது அரசு ஆட்சியை பொறுப்பேற்ற போது பலரும் நம்பினார்கள். இது நாங்கள் தனியல்ல தானே, மக்களே நம்பித்தான் வாக்களித்தார்கள். மிக பெருவாரியாக ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களித்தது மக்கள் நம்பினார்கள். ஒரு நல்லாட்சி வருகின்ற போது பல விஷயங்கள் நடைபெறும் என்று. ஆகவே இதில் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் பொறுப்பல்ல. மக்கள் வாக்களித்த மக்களுக்கு கூட அவர்கள் பதிலளிக்க ஒரு சரியான முடிவை கொடுக்க தயங்குகிறார்கள் அல்லது காலதாமதம் செய்கின்றார்கள் என்று தான் நான் கூற முடியும். என்ன சொல்ல போகிறீங்க? இந்த முறை பேச்சுவார்த்தை நடத்தி அரசியல் கைதிகளை இந்த முறை நடத்தவிருக்கிற பேச்சுவார்த்தையில் அரசியல் கைதிகளை விடுவித்துக் கொள்வீங்களா? காரணம் ஜெனீவனை விடுதலை செய்திருக்கிறார்கள். இன்னும் பலருக்கு புனர்வாழ்வு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் புனர்வாழ்வு கொடுக்கப்பட்ட வெளியிலே விடப்பட்டவர்கள் கூட மீண்டும் புனர்வாழ்வு என்று வெளியிலே விடப்பட்டவர்கள் கூட மீண்டும் புனர்வாழ்வு என்று கொண்டு வருவதற்கான நிலைமைகள் அவர்கள் தான் இப்போது புனர்வாழ்வுக்கு போக மறுக்கின்றார்கள். அதாவது வெளியிலே வெயிலே விடப்பட்டவர்களை மீண்டும் புனர்வாழ்வு என்று எடுக்கின்றதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட போதுதான் அவர்கள் புனர்வாழ்வுக்கு போக மறுக்கின்றார்களே ஒழிய இங்கிருப்பவர்கள் அல்ல. இது ஒட்டுமொத்தமாக இந்த புனர்வாழ்வு என்ற விஷயத்தை தனித்தனியாக ஒவ்வொரு நபராக கேட்டு அவர்களுடைய விருப்பத்தை அறிந்து அதன்படி செய்ய வேண்டும். எழுந்தவாரியிலே இல்லை அவர்கள் போக மறுக்கிறார்கள் என்று சொல்வது மிக தவறு. ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் சம்பந்தன் ஐயாவுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி 85 பேர் தாங்கள் புனர்வாழ்வுக்கு போக விருப்பம் தெரிவித்து ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மேல்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் சம்பந்தன் ஐயா ஜனாதிபதியினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக 85 பேர்ட்ட விருப்பத்தோடு அந்த புனர்வாழ்வுக்கு போகிறதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ முதலாவது அரசாங்கம் தாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி, அதாவது தாங்கள் புனர்வாழ்வுக்கு போக விரும்புகிறவர்களை தாங்கள் புனர்வாழ்வுக்கு விட தயாரென்று சொல்லப்படுற அந்த 85 பேரையும் முதலாவது அவங்களுக்கு புனர்வாழ்வுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு விட வேணும். அது இயக்கம் என்று சொல்லி அவர்களுக்கு எந்தவித ஆதாரங்களோ சம்பந்தம் இல்லாமல் வழக்குகள் இல்லாமல் இருக்கிறார்கள். தங்களுக்குரிய வழக்குகளை துரிதப்படுத்தி வழக்குகளை நீதிமன்றத்துக்கூடாக தங்களை விடுதலை செய்ய சொல்கிறாங்க. விசேட நீதிமன்றத்தினுடைய அந்த சேவைகள் வழக்கு விசாரிக்கிற விதங்கள் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வெற்றி அளிக்கிறது அதைத்தான் அவர் சொல்கிறார்கள். சாதாரண நீதிமன்றத்தில் தாங்கள் 1 வருடம் தங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டிய தாங்கள் விசேட நீதிமன்றத்துக்கு சென்றதால் 3 வருட காலம் தங்களுடைய வழக்குகள் பிற்போடப்பட்டிருக்கின்ற கவலையை தெரிவிக்கிறார்கள். மற்ற ஒரு தவறான செய்தியை வெளியால் சொல்லப்படுது என்ற கவலைப்பட்டு சொல்கிறார்கள். இந்த தாங்கள் புனர்வாழ்வுக்கு போக மறுக்கிறோம் என்று சொல்லி ஒரு தவறான செய்தி சொல்லப்படுது. அந்த புனர்வாழ்வுக்கு போக மறுக்கிற என்பது ஒரு குறிப்பிட்ட சிலர், ஒரு 10 பேருக்கு உட்பட்ட ஆக்கள் தான்
தாங்கள் புனர்வாழ்வுக்கு போகவில்லை என்று சொன்னால் அவர்கள் எந்தவித குற்றத்தோடு சம்பந்தப்படாத ஆட்கள். ஏனையோர் எல்லாருமே வந்து தாங்கள் புனர்வாழ்வுக்கு போகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார்கள். ஆகவே வெளியால் ஊடகங்களில் தங்களை பற்றி இந்த அரசியல் கைதிகள் புனர்வாழ்வுக்கு தாங்க போக மறுப்பு தெரிவிக்கிறோம் என்ற ஒரு தவறான செய்தியை அமைச்சர்களும் அரசாங்கமும் சொல்லி கொண்டிருக்கிறதுன்றதை கவலையோடு தெரிவித்தாங்க. சொல்லியிருந்தார் இலங்கையில் வந்து அரசியல் கைதிகள் என்றவர்கள் இல்லை, இவங்க வந்து அரசியல் கைதிகள் அப்படின்னு சில கருத்துக்களும் உண்டு. இதனால வந்து இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கான அந்த நேர தாமதம் காலதாமதமாக்கப்படுகிறதா? இதனால இது கருத்துக்கள் இல்லை, உண்மையில் வந்து இப்போ இந்த நாட்டில் நீண்ட காலமாக இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐநாவில் அரசாங்கம் அது ஐநா சபையால் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இங்கேயும் வந்து பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறார் இந்த பயங்கரவாத தடை சட்டம் காலாவதி ஆகிவிட்டதுன்னு சொல்லி. ஆகவே பொது மன்னிப்பு வழங்க முடியாதுன்னு சொல்கிற ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேணும். வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப்பட்டால் இந்த அரசியல் கைதிகள் இந்த விடுதலை என்பது வந்து அது ஒரு இலகுவாக வெளியே வரக்கூடிய விடயமாக இருக்கும். ஆகவே அரசாங்கம் காலாவதியாக போன பயங்கரவாத தடை சட்டத்தை முதலாவது நீக்க வேணும். வந்து